திருப்பூர் மாவட்டம் உடுமலை கார்த்திகை விழாமன்றம் சார்பில் பிரசன்ன விநாயகர் கோயிலில் 800வது நிகழ்ச்சியாக கம்பராமாயண தொடர் சொற்பொழிவு நடக்கிறது. வசிட்டனை புனைந்தால் மொழி எனும் தலைப்பில் சுபாஷ் சந்திரபோஸ் பக்தி சொற்பொழிவு நிகழ்த்தினார். இதில் திரளானோர் பங்கேற்றனர். உங்களுடைய சந்தேகம், உங்களுடைய ஐயம், சீதை இருக்கிறாளா என்பது சந்தேகம். நல்ல முறையில் அந்த அரக்கர்களால் ஏதேனும் தீங்கு விளைவிக்கப்படாமல் நல்ல முறையில் இருக்கிறாளா என்பது சந்தேகம். இதனாலே உங்களுடைய அந்த சந்தேகத்தையும் அவள் இருக்கிறாளா இல்லையா என்ற அந்த நிலையையும் நீக்கி அவருக்கு சிறப்பு ராமனுக்கு உயிர் கொடுத்தார் என்று பார்த்தோம். அதற்கு பிறகு அவர்கள் புறப்பட்டு 12 நாட்கள் நடந்து கிஷ்கிந்தையில் இருந்து தென் கடல் ஓரத்திலே மகேந்திர மலைக்கு வந்தார்கள். முதல் ஆஞ்சநேயன் எந்த மகேந்திர மலையில் இருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கினானோ அந்த மகேந்திர மலைக்கு தெற்கு கடலோரத்தில் இருக்கின்ற தென் திசையில் இருக்கிற மகேந்திர மலைக்கு இப்போது ராமன் ஆஞ்சநேயருடைய தோளிலும் லட்சுமணன் அங்கதனுடைய தோளிலும் மற்றும் 70 வெள்ளம் வானர சேனைகள் தளபதி நீலன் தலைமையிலும் அரசன் சுக்ரீவனுடைய தலைமையிலும் ஆஞ்சநேயனுடைய வழிகாட்டுதலிலும், என அவருக்கு இலங்கைக்கு வழி தெரியும், ஆஞ்சநேயனுடைய வழிகாட்டுதலின் வழியும் எல்லாரும் வந்து சேர்ந்து அமர்ந்தார்கள். அங்கு நேற்றே பார்த்தோம், இலங்கை எரிந்து கொண்டிருக்கிறது. ஆஞ்சநேயர் வாலில் நெருப்பு வச்ச உடனே இலங்கை முழுவதும் தாவி 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 பற்ற வைத்தார். அப்படியே இலங்கை எரிந்து கரிந்து சாம்பலானது. அப்பன்னா பின்னாடி கொஞ்ச நேரத்தில் வீடனன் வந்து அதை ராமனிடத்தில் சொல்ல போறான் இலங்கை நிலைமையை. அதனால இலங்கை பூரா ரத்த ஆறு கீழே ஓடுகிறது. கால் கீழே வைக்க முடியல, கீழே ரத்த ஆறு ஓடுகிறது. வெப்பம், மண்ணெல்லாம் கொதிக்குதம்மா, கிணற்று நீரெல்லாம் கொதிக்குதம்மா. ஆஞ்சநேயர் வச்ச நெருப்பு சாதாரண நெருப்பா இருக்குமா? அது ஞான நெருப்பு அல்லவா? அன்றைக்கு கண்ணகி தாய் மதுரைக்கு வைத்த நெருப்பு மாதிரி. உடனே ராவணன் இப்போ அரசவையை கூட்டினான். அதுக்கு பிறகு தேவதச்சனை கூப்பிட்டான். தேவதச்சனை கூப்பிட்டு மீண்டும் இலங்கையை புதுப்பிக்குமாறு ஆணையிட்டான். எல்லாம் கருகி போச்சு. மாட மாளிகைகள் எவ்வளவு பெரிய மேகமண்டலத்தை தாண்டி சந்திர மண்டலத்தை தொடுகின்ற மாளிகைகள் என்று நேற்று பார்த்தோமே, எல்லாம் கருகி நெருப்புல உருகி போச்சு. தேவதச்சனாகிய மயனை அழைத்து மீண்டும் இப்போது இலங்கையை புதுப்பிக்க செய்தான். இலங்கை புதுப்பிக்க பெற்றது.